இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்களா, காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கூடிய சந்தை. தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் நிறைய வந்து எச்ச மாடு, ஜெர்சி மாடு வந்து கொண்டு வருவாங்க. வளர்ப்பு கண்டுக்குட்டிங்க, கைக்கர மாடு, சென மாடு, இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க. அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்ன ரேட்டுகளை வந்து போதும், அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க. யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பாத்துக்கிறது தான், மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்லயும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா வந்து இருக்கும். அடுத்த வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ணேன். சரி, ஓகே, அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போய் ரேட் வந்து தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்த வீடியோஸ்ல தான் நம்ம வந்து வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க தான் வந்து பார்க்க போறோம். சோ என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போகுதுன்னுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி வந்து வாங்கியிருக்காங்க பாருங்க. அருமையா இருக்கு கண்ணுக்குட்டி, பொட்டை கண்ணு தான், சின்ன கண்ணு, நல்லா வந்து அருமையா இருக்கு. கேட்டு பார்ப்போம் என்ன விலைக்கு வந்து வாங்கினாங்கன்னுட்டு. நான் எவ்வளவு ஆச்சு இது? 11. ஸோ 11,000க்கு வந்து வாங்கியிருக்காங்க. நல்ல கலரு, அருமையா இருக்கு குட்டி. வாங்கிட்டீங்களாண்ணா? வாங்கிச்சா? எவ்வளோண்ணா? 35. 35 வந்து சொல்றாரு. கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். ஸோ சொல்றான்னா பேசி வந்து கம்மி பண்ணி வாங்கலாம். நான் நல்லா ஒரு கணுக்குட்டி வந்து பாத்தீங்களா, நல்லா சைஸ் வரும். 35 வந்து சொல்றாரு, பேசினா கம்மி பண்ணி வாங்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா குட்டிங்க வந்து வாங்கியிருக்காங்க பாருங்க. எல்லாம் வந்து மீடியம் சைஸ் குட்டிங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எப் குட்டிங்க தான். எல்லாம் நல்லா இருக்கு, சின்ன சின்ன குட்டிங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 குட்டி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஆச்சுன்னு அப்படியே வந்து கேட்போம். எந்த ஊருக்கு நான் போகுது குட்டி இது? பெங்களூருக்கு போதா? இது எத்தனை குட்டி நான் வாங்கினீங்க? 9 குட்டி வாங்கிட்டீங்களா? எவ்வளவு ரேட்டுக்கு நான் பிடிச்ச ஆவரேஜா இது? 15 ரூபா ஒரு குட்டி ரேட். ஒரு குட்டியும் 15. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டினா இருக்கும்? 15, 14, 500 அந்த ரேஞ்ச் இருக்கும். இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டினா இருக்கும்? குட்டி என்னன்னா ஒரு 4 மாசம் குட்டி. 4 மாசம் குட்டி. இப்ப நீங்க வாங்கி கொடுத்துருக்கிறதா இல்ல வாங்கி கொடுத்துறோம்? நீங்க மாட்டு வியாபாரிங்க? ஆமா, மாட்டு வியாபாரிங்க. வாங்கி கொடுத்துட்டு பெரிய கண்ணு சின்ன கண்ணு எல்லாமே வாங்கிக்கலாம். சென மாடு எல்லாமே வாங்கிக்கலாம். சரி சரிண்ணா. உங்க பேர்னா? பிரேம்குமார். சரி, நான் உங்க போன் நம்பர் கொடுத்துருங்க. வேணும்னா மார்க்கெட் வந்தா யாராச்சும் வாங்கிப்பாங்க. சரிங்களா? 860 846 310 9. சரிண்ணா. அவர் வாங்கியிருக்காரு. நீங்க தான் வாங்க தானா? ரேட்டு பரவாயில்லையா இல்ல என்னன்னா அந்த மார்க்கெட்ல எப்படி இருக்கு ரேட்டு? பரவாயில்ல. எந்த ஊருக்கு நான் கொண்டு போறீங்க இப்ப? தெங்கேரி. சரி சரி. நம்மளோட சேனல் பார்த்துட்டு வந்தீங்களா? சரி சரிண்ணா. இப்போ வேணா நீங்க வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வரீங்கன்னா இவர் கால் பண்ணிட்டு வந்து வாங்குற மாதிரி தான் வாங்குங்க. ஸோ நல்ல குட்டியை வந்து வாங்கி தருவாரு. இப்ப வந்து பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க, இதுதான் வந்து நம்மளோட வீட்டை கண்ணு. நாம வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போய் கிட்டத்தட்ட வந்து 1.5 மாசம் கிட்ட வந்து ஆக போகுது. இப்போ வந்து டெஸ்ட்ல வந்து இருக்கு, நாம தான் வாங்கிட்டு போய் இன்ஜெக்ஷன் வந்து போட்டோம். இப்போ வந்து 1 மாசத்துக்கு மேல வந்து ஆகக்கூடிய கன்று. நம்ம வந்து வாங்கின விலை வந்து 46. வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி வாங்கிட்டு போறதால வாங்கிட்டு போங்க. ஸோ சுழி சுத்தம், இன்னும் வந்து பல்லு வந்து போட கிடையாது, நல்லா வந்து அருமையா இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் பெரிய கண்ணாவே இருக்கும். ஸோ வீடியோஸ்ல வந்து எந்த அளவுக்கு வந்து தெரியல. வேணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி வாங்கிட்டு போங்க. ஸ்கிரீன்ல வந்து நம்பர் வந்து கொடுக்குறேன், என்னோட நம்பர். ஸோ கால் பண்ணி வாங்கிட்டு போங்க. ஸோ இதுல இருந்து எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 1000. ஸோ அது உங்களுடைய இது. 46க்கு வந்து வாங்கணும். வேணும்னா நீங்க வந்து கால் பண்ணி வாங்கிட்டு போங்க. எல்லாம் வந்து இப்பதான் வந்து வண்டியில இருந்து இறக்குறாங்க பாருங்க. எல்லாமே வந்து இச்சப் குட்டிங்க. எல்லாம் வந்து அருமையான கலருங்க. வந்து இறக்கி இப்பதான் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போறாங்க. எவ்வளவு ஆச்சுண்ணா ரெண்டும்? 19. 19 வாங்கிருக்காங்க 2 குட்டியுமே. இந்த குட்டி வந்து பாருங்க அருமையா இருக்கு குட்டி. நல்லா கொஞ்சம் பெரிய குட்டி தான், பருவத்து வர ஸ்டேஜ். நல்லா உடம்பு, நல்ல கலர். வாங்கிட்டு இருக்காங்க.
எல்லா ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எப்படியுமே வந்து ஒரு 30-35க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளெல்லாம் இருக்காது. இப்படியே வந்து 40 பக்கம் வந்து விற்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க, கிடாரி கண்ணு. இந்த கண்ணுக்குட்டி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வந்து ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 46க்கு வந்து வாங்கணும். இப்போ வந்து டெஸ்ட்டில் வந்து இருக்கு. ஸோ நாம் தான் வந்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டோம். ஒரு மாதம் வந்து இப்போ வந்து ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட போகிறோம். உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வாங்கிட்டு போங்க. ஸோ இதை விட கொஞ்சம் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கருப்பு, அவ்வளோதான். மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வேணும்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுற பாருங்க, ஃபோன் நம்பரோட கால் பண்ணி வாங்கிட்டு போகிறத வாங்கிட்டு போங்க. வாங்கிடுச்சா? எவ்வளோ ஆச்சு? 43. ஸோ சரியா வந்து பார்த்தீங்கன்னா 43க்கு வந்து முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டி தான், ஆனால் நல்லா இருக்கு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 43,000. ஸோ இதுதான் மார்க்கெட் ரேட்டு. நீங்கள் வந்து நேரில் வந்து கேட்டாலே இதே ரேட்டு தான். நம்ம வந்து வீட்டுக்கிட்ட வந்து சொல்லலாம். ஸோ 10,000 15,000 வந்து போ பண்ணிட்டு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கினேன்னு வந்தாங்கலாம் கண்டிப்பாக வந்து இதுதான் ரேட்டு. எவ்வளோ ஆச்சு ரெண்டு? இது ரெண்டுமா? 15, அது ஒரு 12. ஒன்று 15 12 வாங்கிங்களா? 12, 15. எந்த இருக்குண்ணா போதா? ஸோ குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15, இது வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இச்சேப்பு குட்டி நல்லா அருமையான கலரு. ஏன்னா வாங்கிட்டீங்களாண்ணா? எவ்வளோண்ணா ஆச்சு? 29 ஆயிடுச்சா? வந்திருப்பாங்க. இந்த கண்ணுக்குட்டி வந்து பாருங்க, கிடாரி கண்ணு எல்லாம் அருமையா இருக்கு. நம்ம வந்து முன்ன வந்து பார்த்தோம் நினைக்கிறேன், அங்க கட்டி வச்சிருந்தாங்க. ஸோ வந்து பிடிச்சிட்டு போறாரு. ஸோ அப்படியே பார்த்தா முடிஞ்சா ரேட் வந்து கேட்டு பார்ப்போம். வந்து அருமையா இருக்கு, கலரா இருக்கட்டும் உடம்பா இருக்கட்டும், நல்லா சூப்பர் கண்ணு. ஏன் பல்லான அத? ரெண்டு பல்லு போட்டு இருக்கு. அது 43,000 43 வந்து பாத்தீங்களா 50. ஸோ அது வந்து பாத்தீங்களா 50,000 நல்லா இருக்கு. ஆனா கண்ணுக்குட்டி வந்து பாத்தீங்களா ரெண்டு பல்லு போட்டு இருக்கானா. எந்த இருக்குண்ணா போதும்? வளர்ப்புக்கேவா? சரி நல்லா இருக்கு குட்டி ரெண்டுமே வந்து பாத்தீங்களா. இது என்ன பல்லு போட்டு இருக்கா இல்ல இன்னும் பல்லு போடல? சரி சரி. அது சொல்ல முடியாது. எவ்வளோண்ணா ஆச்சு? 20. 20,000 வாங்கியிருக்காங்க. நம்ம வந்து இன்னும் மார்க்கெட்டுக்குள்ள வந்து போலையான்னு கேட்டீங்களா? போவோம். ஸோ வெளியே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வரவங்கிட்ட வந்து ரேட் வந்து கேட்கலான்ட்டு வெளியே நின்று ரேட் வந்து கேட்டு இருக்கோம். எவ்வளோ ஆச்சு? 20,000 வாங்கியிருக்காரு. எல்லாம் சின்ன குட்டி தான், அவ்வளோ பெரிய குட்டியெல்லாம் கிடையாது. கலர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு குட்டி, கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ். வாங்கிட்டாங்க போல, கொண்டு போறாங்க வாங்கி.
இங்க வந்து பாத்தீங்களா நல்ல கலர் இந்த குட்டியெல்லாம் வந்து பாத்தீங்களா எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ், எல்லாம் வந்து உடம்பு இருக்கு குட்டிக்கு. இப்போ 35,000 இது வாங்கியிருக்காங்க கணக்குட்டி. எவ்வளோ ஆச்சுது? எவ்வளோடா ஆச்சுது? 11,500 11,500 வாங்கியிருக்காங்க. எல்லாம் வெள்ளை கலர், மூஞ்ச மட்டும் கொஞ்சம் கலர் நல்லா இருக்கலாம் குட்டி. கூட நிக்கிறேன் குட்டி நல்லா இருக்கு. வந்து 2 இச்சப் குட்டி வந்து வாங்கியிருக்காங்க போல. எல்லாம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டிங்க. வாங்கிடுச்சனா? எவ்வளோ ஆச்சு ரெண்டும்? பேசிட்டே இருக்காங்களா? இன்னும் முடியலையா? ஸோ இன்னும் வியாபாரம் வந்து பேசிட்டே இருக்காங்களா? 2 குட்டி ஆனால் வந்து நல்லா இருக்கு. எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ், எல்லாம் பருவத்துக்கு ஒரு ஸ்டேஜ் தான். இன்னொரு 3-4 மாசத்துக்குள்ள வந்து பருவத்துக்கு வந்துடும் இதுங்கெல்லாம். ஜோடி வந்து பாத்தீங்கன்னா 19 வாங்கியிருக்காங்க. ரவுண்டா 19 ப்ரோ அது 19. ஸோ ஜோடி வந்து பாத்தீங்கன்னா 19 வாங்கியிருக்காங்க. பொட்டை குட்டி தான், நல்லா இருக்கு குட்டி. நல்லா வெள்ளை கலர் குட்டி, நல்லா வந்து அருமையா இருக்கு. புல் ஒயிட் தான், காது மட்டும் கொஞ்சம் கருப்பு. எவ்வளோ ஆச்சுண்ணா இது? எவ்வளோ ஆச்சு? 27. 27,000 வாங்கியிருக்காங்க குட்டி. ஸோ வெள்ளை கலர். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த சைடு கிருஷ்ணகிரி சைடெல்லாம் நிறைய வந்து ஓடும் இந்த மாதிரி கணக்குட்டிங்க. 27 நல்ல கலர் தான் இதுவும். மழைக்கு வெயிலுக்கு கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து வளர்க்கணும். மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வரும் இதெல்லாம் மாடை. எல்லாம் கொஞ்சம் பெரிய குட்டியாவே இருக்கு. இப்போ வந்து வியாபாரம் வந்து பேசுறாங்க போல. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. எல்லாம் வந்து பருவத்துக்கு வர்ற ஸ்டேஜ் தான். இதெல்லாம் வாங்கிட்டு போனா அப்படியே வந்து சனைக்கு வந்து ஊசி வந்து போடலாம், அந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்கக்கூடிய குட்டிங்க. எவ்வளோ ஆச்சு ரெண்டும்? ஸோ ஜோடி வந்து பாத்தீங்கன்னா 90,000 வாங்கியிருக்காங்க. ஸோ 90,000 வாங்கியிருக்காங்க ரெண்டுமே. ஏன் பல்லனா இதை பல்ல வந்து போட கிடையாது. 90,000 ஜோடி. ஸோ செனை பண்ணி வித்தோம்னா ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா 80,000 மேலே வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ தோராயமாக ரேட்டே இல்லாத டைமில் கூட 2 வளர்த்து செனை பண்ணி வித்தோம்னா ஒரே மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்குற ரேட் வந்துடும். இன்னொரு மாட்டு நமக்கு வந்து லாபம் வந்து எடுத்துக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு வந்து ரேட் வந்து கேட்கலையான்னு கேட்டீங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோஸ் வந்து வரும். ஸோ மிஸ் பண்ணாம வந்து பாருங்க கண்டிப்பா வந்து. ஸோ அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் தான் வந்து இருக்கும். ஸோ பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணுவோம். மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு ரேட்டுக்கு வந்து கேட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.